ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்வராஜ் 744FE இதோட ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு இன்ட்ரோ தான் பார்க்க போகிறோம். என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து புது வண்டி தான். நம்ம எடுக்கும்போது 2020 மாடல். இது புதுசு தான். வீடியோ வந்து முன்னாடியே எடுத்தது, இப்போ தான் நான் போடுறேன். இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், டயர் 14 சைஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி வண்டி வச்சுருக்கீங்க, இப்போ பழைய சுராஜுக்கும் புது சுராஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இப்போ புது சுராஜில் மைலேஜ் வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா வரதில்லை. உங்களுக்கு வருதா இல்லை எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வண்டியோட இன்டீரியர் போவாங்க. அப்படியே ஒரு ஸ்டெப் உள்ளே ஏறினீங்கன்னா சீட் இருக்குது. நம்ம சீட்டை டிரைவர் சீட்லேருந்து என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். ஓவர் வியூவாக பார்க்கலாம் வாங்க. வண்டியோட ரைட் சைடில் பார்த்திங்கன்னா பிரேக் ஆக்சிலேட்டரை கொடுத்துருக்காங்க. எல்லா வண்டியிலும் இருக்க மாதிரி தான். இங்கே பார்த்திங்கன்னா டிசி லிவர், அந்த டெப்த் லிவர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் சார்ஜர், அதாவது 12 வோல்ட் அவுட்புட் இருக்க மாதிரி ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சின்னதாக ஒரு சாக்கெட் ஒன்று இருக்குது. வேணுன்னா மொபைல் சார்ஜர் இல்லை 12 வோல்ட் அக்சசரிஸ் ஏதாவது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். வண்டியோட டேஷ்போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. எல்லா வண்டியிலும் இருக்க மாதிரி டிஜிட்டல் எதுவும் கிடையாது. எல்லாமே அனலாக்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபியூல் கேஜ் இருக்குது, ஒரு டெம்பரேச்சர் கேஜ் இருக்குது, ஒரு பேட்ரி, இது ஒரு ஸ்பீடோமீட்டர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சஸ், அதேமாதிரி கியர் பார்த்திங்கன்னா சென்ட்ரு கியர் தான் கொடுத்துருக்காங்க. அதே வண்டியோட லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த பிடியோட சாஃப்ட்வேர் இருக்குது. அது மாதிரி டூல்ஸ் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி லைக்